T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல சுப்மன் கில் இன்ஜுரி கன்சர்னால வேர்ல்டு கப் ஸ்குவாட்லயே கிடையாது. அவருக்கு பதிலா சஞ்சு ஆஃப்டர் அ லாங் ஸ்ட்ரகிள் அவருக்கு வந்து வேர்ல்டு கப் விளையாட சான்ஸ் கிடைச்சிருக்கு. சஞ்சு கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு பேக்கப்பா இஷான் கிஷன் எடுத்திருக்காங்க. ரீசெண்டா சையத் முஸ்டக் அலி டிராஃபில ஜார்க்கண்டோட வின்னிங் கேப்டன் ஃபைனல்ஸ்ல வந்து பக்கா 100 அடிச்சு கேமை வின் பண்ணி கொடுத்திருக்காரு. சோ நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அவரும் வந்து ஒரு நல்ல பேக்கப் ஆப்ஷன். இந்த 2 விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஜிதேஷ் சர்மாவை வந்து ஸ்குவாட்ல எடுக்கல. அதுக்கு பதிலா ஒரு பினிஷருக்கு போயிருக்காங்க ரிங்கு சிங். எனக்கு என்னன்னா ரிங்குவோட ஃபார்ம் தான் கொஸ்டினபிளா இருக்கு. பிகாஸ் அவர் ஐபிஎல்லும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கப்புறம் ஏசியா கப்லயும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கப்புறம் இந்தியா டீம்ல இருந்து டிரா பண்ணப்பட்டாரு. அதுக்கப்புறம் சையத் முஸ்டக் அலிலையும் அவருடைய ஃபார்ம் வந்து அந்த அளவுக்கு சூப்பராலாம் கிடையாது. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிங்கு பழைய ஃபார்முக்கு வருவாரா அப்படின்றத. அதுக்கப்புறம் எல்லாமே எக்ஸ்பெக்டட் தான். இவங்களுடைய பிளேயிங் 11 எப்படி இருக்கும்னா அபிஷேக் சர்மா சஞ்சு ஓபனிங், திலக் ஸ்கை 3rd and 4th, நம்பர் 5 ஹார்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் சிவம் தூபே இல்லனா ரிங்கு சிங். அது வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸை வச்சுதான் அக்ஷர், அர்ஷதீப், பும்ரா, வருண், குல்தீப். இதுல 3 ஸ்பின் ஆப்ஷன் இருக்கு. ஒரு 2 ஸ்பின் ஆப்ஷன் போதும்னு நினைச்சாங்கன்னா ஹர்ஷித் ராணாக்கு போவாங்க. ரிங்குவா சிவம் தூபேவா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓவராலா இந்தியன் டீம் ஸ்குவாட் சூப்பரா இருக்கு.